ஹாய்ப்பா, எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு சோகமான செய்தி நேற்றே நடந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது ராத்திரி தான் தெரிஞ்சுது. ரூபசங்கர் இறந்துட்டார். ஆனால் எப்படி இறந்தாருன்னே தெரியல. நம்மளால் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அது. அவர் எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு அவர் இப்போ போயிட்டு பாவம் இந்த மாதிரி. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரி ஆயிருக்காரு. ஒரு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி வரைக்குமே நான் தூங்கலை. அந்த நியூஸை பார்த்துட்டு நான் வீடியோ இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எடிட் பண்ணியிருந்தேன். அப்போ பார்த்தா அந்த நியூஸ் வந்துருக்குது. அப்போ படித்து பார்க்குறேன் ரூபசங்கர் அதனால் சும்மா கூட இருக்குது. ஒரு சிலருக்கு வரும் பாருங்கள், அந்த மாதிரி சும்மா நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் திருப்பி நான் அந்த யூடியூப் தள்ளி பார்க்குறேன். அது அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவர் எவ்வளோ பேரை சிரிக்க வச்சார். ஆனால் இன்னும் அது நடுவில் உடம்பு குண்டாக இருந்து உடம்பை அழைச்சி எப்படிலாம் பண்ணார். நான் கடைசியில் இப்படி இறந்துட்டார் பாருங்கள். இதெல்லாம் எப்படி நடக்குது, எவ்வளோ சீக்கிரத்தில் மனுஷாளுக்கு இப்படி வருதுன்றதே நம்மளுக்கு தெரியல. அதனால் இந்த வாழ்க்கையே பாருங்கள் எவ்வளோ ஒரு 10 மணி நேரம் இருக்குமான்னு தெரியல. அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி தெரியல, நம்மளுக்கு அவ்வளோவா சரியாக தெரியல. இருந்தாலும் உடனே பார்த்தா ரூபசங்கர் இறந்துட்டாரு, ரூபசங்கர் மறைஞ்சிட்டாரு அப்படின்ட்டு வருது ஒரு நியூஸு. எப்படி இருக்கும் பாருங்கள். அதனால் எல்லாருமே இது தாங்கக்கூடியாத அந்த திரையுலகத்துக்கும் சரி, நம்ம இதுலாம் பாருங்கள் ரொம்ப காமெடி பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா பாவம் நிறைய அந்த விஜய் டிவியில் பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே ஒரு பெரிய நிகழ்வு தான் அது. அதனால் நம்மளும் அவருக்காக கொஞ்சம் நேரம் மன சாந்தி அடையிறதுக்கு ப்ரே பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது. அதனால் நம்ம அதை மட்டும் தான் செய்வோம். அவங்க குடும்பத்துக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், தாங்க முடியாமல் ஒரு விஷயந்தான். இருந்தாலும் நம்மளால் ஆறுதல் சொல்ல நம்ம அங்கே போகிறதுக்கு நம்மளால் முடியாது. அவங்களுக்காக இங்கே தான் நம்ம ஆறுதல் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். அவர் இவ்வளோ எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு கடைசியில் எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டாரு. அவ்வளோதான்ப்பா. எல்லாருமே நம்ம அவருக்காக கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ணிக்கலாம். மனம் சாந்தி அடைகிறதுக்கு. இது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ரூபசங்கர் இறந்தது ரொம்ப அவங்க குடும்பத்துக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நம்ம எல்லாரும் அவரை பார்த்து எவ்வளோ சிரிச்சிருப்போம். அதனால் இன்றைக்கி ரொம்ப கஷ்டம்தான். இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே பாருங்கள், அவருக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். பாய்ங்க.